Hi guys, நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வீடியோ பண்ணிருந்தேன். என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இதோட கடைசி வீடியோ அப்படினு நிறைய நண்பர்கள் பாத்தீங்கன்னா அதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க அப்படி சொல்லலாம். எனக்கு ரொம்பவே ஹேப்பியா இருக்கு அப்படி சொல்லலாம். ரொம்பவே ஹேப்பியா இருக்கு அப்படி சொல்லலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து நீங்க வீடியோ போடுங்க நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படி சொல்லிருந்தாங்க. அதை கேட்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படி சொல்லலாம். இனி பாத்தீங்கன்னா நான் வந்து கண்டினியூஸா வீடியோ போடலாம் அப்படினு இருக்கேன். ரொம்பவே ஹேப்பி லைஃப் நீங்களும் ஹேப்பியா இருப்பீங்க அப்படி நான் நினைக்கிறேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ நம்ம புதுசா சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். என்ன சீரிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெக் நியூஸ் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாளாவே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருந்தோம். பட் ஸ்டார்ட் பண்ணலாம் வேணாம் அப்படின்னு இருக்கோம். சோ நம்ம சேனல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்து கொண்டு போறதுக்கு பாத்தீங்கன்னா இந்த டெக் நியூஸ் சீரிஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். இதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நீங்க சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ தான் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ண டெக் நியூஸோட முதல் சீரிஸ் அப்படின்னு சொல்லலாம். இதான் ஃபர்ஸ்ட் வீடியோ, ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதோட ஃபீட்பேக் எல்லாமே கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா டெக் நியூஸ் போட்டதே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ. அதனால மறக்காம இந்த வீடியோட ஃபீட்பேக் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஓகே, இப்போ நம்ம வீடியோ பார்க்கலாம். நீங்க பார்த்துட்டு தமிழ் சொல்ற டெக் சேனல் என்னோட பேர். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ வீடியோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போற டெக்னிக்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா Xiaomi பாத்தீங்கன்னா ஒரு ஃபெஸ்டிவல் கனெக்ட் பண்றாங்க. அதாவது இந்த மாசம் ஏப்ரல் மாசம் பாத்தீங்கன்னா 4 to 6 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஃபெஸ்டிவல் கனெக்ட் பண்றாங்க. இந்த ஃபெஸ்டிவல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆஃபர்ல பாத்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களோட கஸ்டமர்ஸ் வந்து ரொம்பவே ஹாப்பியா வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஃபெஸ்டிவல்ல. முக்கியமா பாத்தீங்கன்னா அதாவது பீப்புள்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணணும், உள்ள இழுத்து கொண்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு $1 ஃபிளாஷ் சேல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. பட் எதுக்கு அப்படின்னு தெரியல. Xiaomi பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அடிக்கடி பண்ணுவாங்க. இது அபிஷியல் அவங்களா Xiaomi வெப்சைட்ல கொடுத்திருக்காங்க. me.com நீங்க போனீங்கன்னா நீங்க பார்க்கலாம். பட் இது எதுக்கு அப்படின்னு தெரியல. இந்த மாதிரி $1 ஃபிளாஷ் சேல் அப்படின்னு கொடுப்பாங்க ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்றதுக்கு. பட் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி கிடைச்சு அப்படின்னு தெரியல. உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த மாதிரி $1 ஃபிளாஷ் சேல் ஏதாச்சும் மொபைல்ஸ் ஏதாச்சும் கிடைச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, மத்தவங்க பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். ஓகே, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஆஃபர் வந்து 2 நாள் தான் இருக்கு. உங்களுக்கு வேற ப்ராடக்ட்ஸ் நீங்க வாங்குறதா இருந்தாலும் பை பண்ணிக்கலாம். உங்ககிட்ட பாத்தீங்கன்னா HDFC டெபிட் கார்டு இருந்துச்சு அப்படின்னா, டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்க 5% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட்ல பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் வாங்கிக்க முடியும். சோ செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராடக்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னா கம்மியான ரேட்ல கொடுத்தாங்க அப்படின்னா பை பண்ணிக்கோங்க. ஓகே, ரெண்டாவது அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல எக்கச்சக்கமான அப்டேட்ஸ் கொண்டு வந்துட்டே இருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பீட்டா வெர்ஷன் யூஸ் பண்றவங்க பாத்தீங்கன்னா நிறைய அப்டேட் பாத்தீங்கன்னா ரோல் அவுட்ல இருக்கு. பீட்டா வெர்ஷன் இல்லாதவங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்போ வாட்ஸ்அப் நிறைய டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய அப்டேட்ஸ். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இப்ப 2 அப்டேட்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா வந்து அப்டேட் பண்ணாங்க. அந்த 2 அப்டேட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அந்த 2 அப்டேட் என்ன அப்டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல உங்களுக்கு எக்கச்சக்கமான மெசேஜ் வரும். அதுல பாத்தீங்கன்னா நிறைய ஃபார்வர்ட் மெசேஜ் வந்துட்டே இருக்கும். சோ அது உண்மையா பொய்யானு உங்களுக்கு தெரியாது. இந்த மெசேஜ் எத்தனை பேருக்கு ஃபார்வர்ட் ஆயிருக்குன்னே தெரியாது. அந்த மெசேஜ் நீங்க செலக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா இன்ஃபோ செக் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து எத்தனை பேருக்கு ஷேர் பண்ணிருக்காங்க, அதாவது எத்தனை பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் அவங்க கொடுத்திருப்பாங்க. அது நீங்க இன்ஃபோ செக் பண்ணீங்க அப்படின்னா சோ அது பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம் இந்த அப்டேட். நெக்ஸ்ட் அப்டேட் பாத்தீங்கன்னா நீங்க வந்து குரூப்லயோ இல்ல உங்களுக்கு யாராவது மெசேஜ் பண்றாங்க அப்படின்னா குரூப்ல வந்து எக்கச்சக்கமான வாய்ஸ் வந்துட்டே இருக்கும். அப்படி டக்கு வந்துட்டே இருக்கும். நீங்க வந்து ப்ளே பண்ணி கேட்கணும். பட் இந்த அப்டேட்ல பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் உள்ள வாய்ஸ் மெசேஜ் மட்டும் கிளிக் பண்ணி நீங்க ப்ளே பண்ணாலே போதும். கீழ உள்ள எல்லா வாய்ஸ் மெசேஜும் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ப்ளே ஆகிட்டே வரும். இது ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். எல்லாரும் பாத்தீங்கன்னா குரூப்ல வந்து ஆக்டிவா இருப்பாங்க. நீங்க வாய்ஸ் மெசேஜ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வாய்ஸ் மெசேஜ் போகணும் அப்படின்னா நீங்க தான் கிளிக் பண்ணணும். பட் இது பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இந்த 2 அப்டேட்டும் பாத்தீங்கன்னா இப்போ ரோல் அவுட் பண்ணிருக்காங்க. இதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய அப்டேட் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. நிறைய அப்டேட் பீட்டா வெர்ஷன்ல இருக்கு. எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா அப்டேட் பண்றோம். ஓகே, மூன்றாவது டெக்னிக்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்க பேன் கார்டு கூட ஆதார் கார்டை லிங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதோட கடைசி டேட் பாத்தீங்கன்னா மார்ச் 31 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நிறைய நண்பர்கள் பாத்தீங்கன்னா இந்த லிங்க் பண்ணவே இல்லை. ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருந்தேன் எப்படி பேன் கார்டு கூட ஆதார் கார்டை லிங்க் பண்ணணும் அப்படின்னு. நீங்க இந்த வீடியோ பார்க்கல ஐ பட்டன் கொடுத்துட்டு செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி லிங்க் பண்ணிக்கோங்க. ஓகே, உடனே லிங்க் பண்ணிக்கோங்க. இதோட டேட்டை பாத்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் லிங்க் பண்ணாத ஒரே ரீசனுக்காக பாத்தீங்கன்னா 6 மந்த் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. அது வரப்போற செப்டம்பர் 30 எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. சோ அந்த டேட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுடைய பேன் கார்டு கூட நீங்க ஆதார் கார்டை லிங்க் பண்ணிக்கோங்க. இல்லன்னா வந்து டிசேபிள் பண்ணிடுவாங்க. ஓகே, கடைசியான டெக்னிக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா BSNL தான். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா BSNL 3G சேவை கொடுத்துட்டே இருக்காங்க. எல்லாருமே 4G 5G கொண்டு போறாங்க. BSNL இன்னும் 3G ல இருக்காங்க. 4G கொண்டு வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு 4G பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா லான்ச் பண்ணாங்க. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தெலுங்கானா சர்க்கிள்ல பாத்தீங்கன்னா 25 டவுன்ஸ்ல இப்போதைக்கு லான்ச் பண்ணிருக்காங்க. எல்லாரும் பாத்தீங்கன்னா ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு அப்படின்னு சொல்லலாம். கூடிய சீக்கிரம் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ரோல் அவுட் பண்ண போறாங்க. இது ஒரு ஹாப்பியான விஷயம் தான். ஏன் அப்படின்னு சொல்றேன்னா BSNL பாத்தீங்கன்னா 3Gலே இருந்து எல்லாரையும் கால வாரி விட்டுட்டு இருக்கு. பட் 4G வந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். பட் 5G மட்டும் வரக்கூடாது. அது ஏன் அப்படின்னு உங்களுக்கு அப்புறம் சொல்றோம். ஓகே, தனியா வீடியோ பண்றேன். 5G மட்டும் நம்ம நாட்டுக்கு வரக்கூடாது. 4G போதும், நிப்பாட்டிட்டா போதும், நம்மளை விட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறோம். ஓகே, சோ இவ்வளவு தான் டெக்னிக்ஸ். உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுல ஏதாச்சும் நான் தவறு பண்ணிருந்தா மறக்காம வீடியோ கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்மளோட டெக்னிக்ஸோட முதல் சீரிஸோட முதல் வீடியோ அப்படின்னு சொல்லலாம். அதனாலதான் ஏதாச்சும் கண்டிப்பா தப்பு இருக்கும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஃபீட்பேக்க சொல்லுங்க. ஓகே, நீங்க இன்னும் நம்ம தமிழ் சொல்ற டெக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்க. மீண்டும் ஒரு அசலான வீடியோ சந்திப்போம். பை பாய்.